எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறது எங்கள் அக்ரிகல்ச்சர் அக்ரி ஜூனி அல்லது அக்ரி அகாடமி. NVQ 4 படிப்பிக்க போகிறீங்களாம் ரஜிதன். NVQ 3 படிப்பிக்க போகிறீங்களாம் சார். அக்ரிகல்ச்சரில் எப்படி சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துக்கொள்கிறதான்னா நிறைய கேள்விகள் வருது. அப்போ நாங்கள் எப்படி அந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணுறோம், எப்படி நாங்கள் அதை படிப்பிக்க போகிறோம், அது முடிய எவ்வாறான வேலை வாய்ப்புகள் எங்கள்ட மாணவர்களுக்கு இருக்க போகுது, அது ஷுவராக இருக்குமா, இது சீசனுக்கு மட்டும்தான் இருக்குமா, ஆண்டு முழுக்க இருக்குமா என்ற நிறைய கேள்விகள் இருக்குது எல்லார்கிட்டையும். இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் கேள்வி இருக்குது. இங்கே அவரவர் வேலை இல்லாமல் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டோன்றிருக்காங்க ரஜிதன் மாஸ்டர். நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 கொடுக்குறேன்னு போடுறது இந்த வனிலா வளர்த்து மாதம் 4 லட்சம் ரிட்டர்ன் வர மாதிரியான கதையாக எல்லாம் இருக்குது. உங்களையும் சேர்த்து ஃப்ராடுன்னு நினைச்சிட போகிறாங்களேன்னு சொல்லி. ஓகே, எல்லா கேள்விகளுக்கும் நான் இதில் ஒரு தீர்வை நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரைட், முதல்ல என்ன துணிவில் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொன்னால், இது உண்மையாக மற்ற வளத்தெல்லாம் வரணும். முதல்ல ட்ரைனிங் ஆரம்பித்து அக்ரிகல்ச்சர் காலேஜை போட்டு அதில் இருந்து ஆக்களை எடுத்துக்கொண்டு தான் ஃபார்மர்ஸ்கிட்ட போயிருக்கணும். நாங்கள் ரிவர்ஸில் வந்தோம். மற்ற பக்கத்தால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ செய்தோம். நாங்கள் நாட்டு நடுற மிஷினை எடுத்தோம், இயங்காத மிஷின்களை திருத்தினோம், விவசாயிகிட்ட போனோம், நாங்கள் நட்டு தாரோம், நாங்கள் வித நெல்லில் இருந்து பராமரித்து கொண்டு வந்து கடைசியாக நட்டு விடுற வரைக்கும் எங்கண்ட வேலைன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணினோம். எங்களை நம்பின ஒரு கொஞ்சம் விவசாயிகள்கிட்ட வந்தாங்க, அவைகளுக்கு நட்டு கொடுத்தோம். சரி வந்தது, பிழை வந்தது, பிறகு அதை நிவர்த்தி செய்தோம், ஆக்களுக்கு கம்பன்சேஷன் கொடுத்து அடுத்த முறை திருப்பி நட்டோம். விடலை. இது 5 வருஷ கதை, 10 போவோம். இப்போ நடந்துகிட்டு 10வது போவோம். ஸோ இதுக்கு இவ்வளவு கதையுமேன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கு பின்னால் அவ்வளவு உழைப்பும் பயணங்களும் இருக்குது, ரத்தம் இருக்குது, வேர்வை இருக்குது, சரித்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ அதை சொல்கிறது இப்போ நோக்கம் இல்லை. அதை ஏன் சொன்னேன்னு சொன்னால், அதை இப்படி ஒரு வெற்றி கதைக்கு பின்னால் தான் இந்த 6 மாத கோர்ஸ் கற்கை நிறைய ஒன்று உருவாயிச்சது. இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 750 ஏக்கர், 650 750 ஏக்கர் ஒரு வருடத்துக்கு இலங்கை ஃபுல்லாக நடுகிறன்ற அளவை ரீச் பண்ணியிருக்கிறோம், அடைஞ்சிருக்கிறோம். இந்த பெரும்போகம், இந்த சிறுபோகமே நான் நினைக்கிறேன் 1000 ஏக்கர் தொடுவோம். நாங்கள் இலங்கையில் 1000 ஏக்கர் தொடுவோம். எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். வடக்கில் இந்த 5 மாவட்டம், கிழக்கில் திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பிறகு இஞ்சால அடுத்த மாநிலங்களுக்குள்ள வெளிக்கந்த, இங்கால ஹிங்குராங்கோட, புத்தளத்துக்கு புதுசாக போக போகிறோம், சமஹாராமைக்கு போக போகிறோம், ராஜாங்கனைய டேமில் இருந்து ஒரு ஃபுட் சிட்டி ஒன்றுக்கு, பெரிய ஃபுட் சிட்டி சைன் லைனுக்கு இது கொடுக்குறாக்கள், அரிசி கொடுக்குறாக்கள், 50 ஏக்கர் ஓர்டர் தந்திருக்கணும். இப்படி நிறைய வெற்றி கதைகள்ன்றே சொல்லலாம். நிறைய ஆர்டர்ஸ் எங்கள்கிட்ட வருது. இப்போ நாங்கள் ஓடர்ஸ் அவலாத்தையும் நடையலாதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு, இது நான் அடிக்கடி முதலும் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கொண்டு நாங்கள் நாட்டு தாரம். நீங்கள் மெஷினை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லையோ இல்லை ஏபிசிலையோ கூட்டுறவு திணைக்களங்கள்லையோ நீங்கள் மெஷினை எடுத்து நீங்கள் நாட்டிக்கொள்ளுங்க. எங்கள்கிட்ட நாட்டை வந்து 50,000 60,000 சொன்னால், நீங்கள் மெஷினை நீங்கள் உங்கள்கிட்ட பொறுப்பில் நீங்கள் மெஷின் பக்கத்தை பார்க்குறீங்களன்னு சொன்னால், நாங்கள் ஒரே ஏக்கருக்குரிய நாட்டு 25,000க்கு தரலாம். விதநெல் விலையில் நாங்கள் நாட்டு தரலாம்னு சொல்கிறோம். நாட்டை வேண்டிக் கொண்டே நீங்கள் மிஷினை எடுத்துக்கொண்டே நடுகிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட வேலை. நாட்டு போடுறதானே கஷ்டமான காரியம், கொஞ்சம் பொறுப்பான காரியம். கஷ்டம்னு சொல்லக்கூடாது, அதை கொஞ்சம் பொறுப்பான காரியம். அதை நாங்கள் செய்து தரோம். வடக்கில் கிளிநொச்சியில் வச்சு 4-5 மாவட்டத்துக்கும் தேவையான நாட்டு தரலாம். தேவையான நாட்டு தரலாம். எத்தனை ஏக்கர் ஓட பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏக்கருக்கு நாட்டு தரலாம். கிழக்குன்னு சொன்னால் மட்டக்களப்புக்கு தனி ஒரு இடத்துல வச்சு நாட்டு போடுறோம், திருவோணமலைக்கு தனி ஒரு இடத்துல வச்சு நாட்டு போடுறோம், அம்பாறைக்கு தனி ஒரு இடத்துல வச்சு நாட்டு போடுறோம். நாட்டு தேவையான அளவுக்கு தெரியலாம். சொல்கிற நெல்லில் எத்தனை ஏக்கர் வேணுமோ அத்தனை ஏக்கருக்கு நாட்டு தரலாம். இப்போ இப்படியான தொழிலை நாங்கள் இப்படி மெட்ட பக்கம் மாற்றி விஸ்தரிச்சொண்டு போய்க்கல எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த ஆப்பரேட்டர்ஸ், இதில் வேலை செய்கிறதுக்கான ஆளணி பட்டா கூட வருது. நாங்கள் பைலட்டுன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் சும்மா ரோட்டில் நிற்கிற லேபர் வேலைக்கு வர்றவருக்கு எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கவும் மேலாது, அவரை வச்சு வேலை செய்யவும் மேலாது. இது ஸ்கில் ஜாப், இது முட்டாள் வேலை இல்லை, இது மேசன் வேலை. ஸோ இது வேலை பழக வேணும். வேலை பழகிறதுன்றதை ஒரு நிறுவனத்தினூடாக இவர் சர்டிஃபைடு ஆளுன்றதை உறுதிப்படுத்தணும். இந்திரா குரூப் எந்த இஷ்டத்துக்கு நாங்கள் சொல்லலாது, இவருக்கு பழக்கிட்டோம், இவரை கூட்டி உடனே நடுங்கோன்னு சொல்லி நடுங்கோண்டு. இப்போ நாங்கள் இப்போ ஒரு நீட்டாக ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். டிவிஇசி எங்கள்கிட்ட டிவிஇசின்ற விளக்கம் டக்குன்னு வருது இல்லை, 3ஆம் நிலை கல்வி அந்த ஆணைக்குழு என்ன அவையெல்லாம் இந்த NVQ டெர்சரி அண்ட் வொக்கேஷனல் எஜுகேஷன் சென்டர்ன்னு நினைக்கிறேன். NVQ 3 அண்ட் NVQ 4 சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாக்கள் இவியல். அப்போ இவியலுங்களை அப்ரூவ் பண்ணி நாங்கள் இந்த கோர்ஸை படிப்பிக்கலாம்னு சொல்லி அவைகள்ட்ட அப்ரூவல் ஒன்று எடுத்து நாங்கள்
நாற்று மேடை தயாரிப்பாளர், நாற்று நடுபவர். நாற்று மேடை தயாரிப்பாளர், நாற்று நடுபவர் என்ற 2 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து படிப்பிச்சு 6 மாதம் எங்களோடைய நிற்பீங்கள், எங்களுடைய பயணிப்பீங்கள். இதுக்கு வளமையாக கோர்ஸ் ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் வாங்க வேணும். இது நாங்கள் அவையில் வேலையும் செய்வீச்சு படிப்பிக்கிறபடியாக நாங்கள் ஒரு ஊக்குவிப்பு தொகையாக ஒரு 20,000 25,000 ப்ளஸ் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, வேலை இங்கே படிக்கிற நேரத்துக்குரிய சாப்பாடு இங்கே நாங்கள் கொடுப்போம். வெள்ளன வீட்டை இருந்து வரைக்கோ இல்லை ஹாஸ்டல்லேருந்து வரைக்க அவைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வருவினோம். மதிய சாப்பாடு இங்கே வழங்கப்படும். நைட்டுமே வீட்டை போயிடும், அவைய ஹாஸ்டலுக்கு போயிடுவினோம். அப்போ அந்த சாப்பாடை நாங்கள் கொடுத்து நாங்கள் அதை செய்விக்கிறோம். கொஞ்சம் ஒரு கமாண்டோஸ் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். ஏனெண்டா இதுக்குள்ள தப்புற ஜீவன் தான் எங்களுக்கு வேணும். வரலாக்கள் இல்லை, ஏன்னா நாங்கள் காசு வாங்கி படிப்பிக்கிறேன்டா தான் நாங்கள் அவ்வளோ பேரையும் நாங்கள் படிப்பிக்கணும், பாஸ் அவுட் பண்ணி விடணும், அப்போ தானே லாபம் பண்ணி யோசிக்கணும். இது நாங்கள் காசு கொடுத்து படிப்பிக்க போகிறோம், ஆக்களை அனுப்பினா எங்களுக்கு லாபம். அப்போ கொஞ்சம் ஒரு கொமாண்டோ ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். தப்புற ஜீவன்களை வெளியில் எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் காட்டலாம். அப்போ வெளியில் போகிறவர் தனியாக இன்னொருத்தருக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை மட்டும்தான் செய்ய போகிறாரான்னு கேட்டால் இல்லை, அது அவரவர் விருப்பம். செஃப் வேலையில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, பாஸ் அவுட் பண்ணி வெளியில் வருவான். எல்லோரும் செஃப்பாக போய் வேலை செய்கிறாங்க, இல்லை ஹோட்டல் வைக்கிறவனும் இருக்கிறான். அது அவரவர் திறமை. முதல்ல கொஞ்சம் நாளைக்கு எங்கேயாலும் செஃப்பாக வேலை செய்யணும், அதுக்கு பிறகு அவர் ஹோட்டல் வைக்கலாம். அப்போ இனி நான் கொஞ்சம் இதில் என்ன படிக்க போகிறோம், என்ன இது இந்த வருமான வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதில் பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளால் 3 ஏக்கர் மிஷினால் ஒரு ஆளால் 3 ஏக்கர் நடையலாம். அப்போ அதில் நான் அவரேஜாக 2 ஏக்கர் பார்க்குறேன். என்ற 1 ஏக்கர் நடுற நாளும் இருக்கங்க, புதஞ்சு 1 ஏக்கரோட வந்துடுவீங்க. 2 ஏக்கர் நட்டால் ஒரு நாளைக்கு 1 ஏக்கருக்கு நாங்கள் 5,000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் 2 ஏக்கர் நட்டால் 10,000, 3 ஏக்கர் நட்டால் 15,000. 2 ஏக்கர் நடுற கணக்கு தான் நான் அதில் அந்த 10,000 என்று சொன்ன கணக்கு. 2 ஏக்கர் நடுகிறீங்களா 10,000 ரூபா கிடைக்கும். பெட்டு மிஷின் டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் படி 1000 ரூபாண்டா 10 ஏக்கருக்கும் அவருக்கு 10,000 கிடைக்கிற மாதிரி நாங்களும் இதில் தாரோம். 10,000 தாரோம். இந்த 10,000 ரூபா 2 ஏக்கருக்கான சேலரி. இதே சும்மா நான் இதுக்கே 6 மாதம் செலவழிக்கணும்னு யோசிப்பீங்க பிள்ளைகள். அது நீங்கள் வளமை தானே நீங்கள் யோசிக்கக்கூடும். இதில் நிறைய விஷயம் கிடக்கம்மா. லேண்ட் மாஸ்டர் ஓடுறது வேறு, டிராக்டர் ஓடுறது வேறு, 2 ஆலையும் உழுவுறது வேறு, ஜேசிபியை ரோட்டில் ஓடுறது வேறு, ஜேசிபியால் வேலை செய்கிறது வேறு. அதே போல் தான் நாற்று நடுற மிஷினும். நாற்று நடுறது வேறு, அந்த மிஷினை சும்மா உருட்டி கொண்டு திரிகிறது வேறு. எங்களுக்கு உருட்டுறாக்கள் தேவையில்லை, அது நிறைய இருக்குது. லேபராக வர்ற வரைய உருட்டு வேறு. லேண்ட் மாஸ்டர் தானே, லேண்ட் மாஸ்டர் லைசன்ஸ் ஃப்ரீ தானே இலங்கையில், அது உருட்டு வேறு. எங்களுக்கு தேவை அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர், பைலட் வேணும். நெல்லுக்கு இடையிலான இடைவெளி, ஒவ்வொரு நெல்லுக்கும் பிஜி 300 எவ்வளோ இடைவெளியில் நாட்டணும், பிஜி 450 எவ்வளோ இடைவெளியில் நாட்டணும், எத்தனை நெல்லை நாட்டணும், காலபோவம் எத்தனை நெல் வைக்கணும், சிறுபோவம் எத்தனை நெல் வைக்கணும், காலபோவம் என்ன இடைவெளியில் நாட்டணும், சிறுபோவம் என்ன இடைவெளியில் நாட்டணும், இந்த காலபோவம் மழை கூடவா வெயில் கூடவா, சிறுபோவம் வெயில் கூடவா மழை கூடவா, இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்க வேணும். ஏனென்று சொன்னால் மழை கூடண்டா மட்டம் பிடிக்காது. என்ன நாட்களில் நடப்போகிறோம், என்ன நெல்லுக்கு எத்தனை இடைவெளி, அது நான் சொல்லிட்டேன். கீரிச்சம்பாவுக்கு ஏன் விளைச்சல் கூட வருது விதைக்கிறத விட, மற்ற நெல்லுகளை ஏன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் அதுன்ற விளைச்சலை உயர்த்த வேண்டி இருக்குது என்று சொல்லி ஒரு நிறைய விஷயம் கிடக்குது. மற்ற வெறுமனே நாங்கள் மிஷினரி ஆப்ரேஷனை மட்டும் பழக்கி போட்டும் அனுப்பியலாது. மிஷினரின்ற மெக்கானிசம் உங்களுக்கு பழக்கணும். ஒரு சின்ன ரிப்பேர் பிளக்கை கலாட்டி நீங்கள் ஒரு பிளக் ஃபெயிலியர்னு சொன்னால் பிளக் கலாட்டி மாற்றி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் இருக்க வேணும். அதை விட வேறு ஏதாவது சின்ன எண்ணெய் அடைப்புகள் அது எழுதுகளான்னு சொல்லி கராச்சியில் உணர்ந்து கலட்ட வேண்டியது இருக்குது. அப்போது அது வேறு. அப்போ அது இந்த மெக்கானிசத்தை, இந்த மெக்கானிக்கல் ஒர்க்ஸை நாங்கள் உங்களுக்கு பழக்கி விடணும். எப்படி இதை வாஷ் பண்ணி விடுறது, பெர்மனெண்ட்டாக வாஷ் பண்ணுறது எப்படி, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சேறு கழுவி விடுறது எப்படி, இந்த மிஷினரிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதை பொறுப்பாக தந்தால் நீங்கள் தான் அந்த மிஷினரிக்கு பொறுப்புன்ற லெவல். நான் சொல்கிறேன் படிக்க இல்லை, படித்து முடிய. அப்போ இவ்வளவு விடயங்களையும் கற்றுத்தரத்துக்காகத்தான் இந்த 6 மாதம். 6 மாதம்னா உண்மையாக 6 மாதமும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா 1-2 மாதம் தானே இந்த நடுகை இருக்க போகுது. நாங்கள் வயல்களுக்கு போய் எப்படி நட்டது எப்படி இருக்குது, ஆய்வுகள் எல்லாம் செய்திருப்போம். இப்போ நான் PhD அதெல்லாம் செய்கிறேன். அப்போ அந்த ஆய்வுகளுக்கு எல்லாம் மாற்றி நட்டு பார்த்ததுக்கு எல்லாம் உங்களையும் கூட்டிக் கொண்டு போகணும். நாங்கள் இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்குது, TSP 40 நாளைக்கு முன் 40 கிலோ 25 நாளைக்கு முன்னே போட்ட பயிர் இப்படி இருக்குது, விதைக்கேக்க போட்ட பயிர் இப்படி இருக்குது, டாப் க்ராப்பின் BSP போட்ட பயிர் இப்படி இருக்குது, போடாத பயிர் இப்படி இருக்குது, டாப் க்ராப் பாவிச்ச பயிர் இப்படி இருக்குது, டாப் க்ராப் பாவிக்காத பயிர் இப்படி இருக்குது, யூரியா மட்டும் போட்டதுக்கு நோய் அடிக்குது, மற்றதுக்கு அடிக்கல. இப்படியான நிறைய விடயங்களை உங்களுக்கு சொல்லி தந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் நடந்து போயக்குள்ளே உங்களுக்கு அக்ரிகல்ச்சரும் தெரிஞ்சிருக்க வேணும் என்ற அளவுக்கு நாங்கள் படிப்பிச்சு விடுவோம். அதானே அக்ரிகல்ச்சர் டிகிரி தான் இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் தானே தரவே போகிறோம். NVQ 3-4 எடுத்தால் அங்கே உங்களுக்கு தெரியும் தானே, மிச்சம் நீங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு போகலாம். ஈவன் NVQ 6 முடிச்சுட்டு 7க்கு யூனிவர்சிட்டிக்கே வரலாம்.
அப்படி வந்தாக்கள்லாம் நிறைய பேர் ப்ரொஃபஸராகவே இருக்கிறாங்க இலங்கையில் என்விக்யூ சிஸ்டத்துக்குள்ளால் வந்தாக்கள். ஓ லெவல் ஃபைலில் விட்டுட்டு என்விக்யூ சிஸ்டத்துக்குள்ளால் வந்து யூனிவர்சிட்டி படித்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆகலாம். அதுக்கு இடம் இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது இலங்கையில். அப்படி ஆக்கலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அப்படியான விடயங்களுக்காக நாங்கள் இந்த கோர்ஸை படிப்பிக்க போகிறோம். நீங்கள் வர போகிறீங்கள், வேலை செய்கிறீங்கள், வேலையோடு சேர்ந்து தான் படிப்புன்ற வகையில் மற்ற கோர்ஸுகள் எல்லாம் கோர்ஸுக்கு நீங்கள் தான் காசு கட்டணும். இது நாங்கள் காசு தரோம். ஒரு 20,000 25,000 காசு, மத்தியான சாப்பாடு, சில வேலை ஆகலியாக வந்த விடிய சாப்பாடு எல்லாம் கம்பெனியோட பொறுப்பு, இன்ஸ்டிடியூஷனோட பொறுப்பு. அப்போல்லாம் தந்து நாங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்குள்ளே எனக்கு வடிவாக தெரியும். ஒரு 20 பேர் படிக்க வந்தால் ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் தான், 15 மிஞ்சாது, 10 தான் மிஞ்சும். இது கொஞ்சம் அப்படியான ஒரு கொஞ்சம் டஃப்பான ட்ரைனிங்காக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்குள்ளார தாண்டி வர்ற டீம் தான் இலங்கையில் விவசாயத்தை நிமித்தி வச்சுருக்கோம்ட்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறதால அப்படி நடக்கும். பட் நாங்கள் காசு பண்ணி படிப்பிக்கல தானே, நாங்கள் ஆக்களை கூட்டி வச்சுருக்கிறதுக்கு நாங்கள் இது காசு கொடுத்து படிப்பிக்கோம். அப்போ ஆக்களை குறைச்சா தானே எல்லாம். அதால் இப்படி ஒரு செட்டப்பை செய்கிறோம். நிறைய பேர் வெளியிலேருந்து கேட்கக்குள்ள நான் வந்துட்டா தங்குமிடம் இருக்கா, சார் பொம்பளை பிள்ளைகளுக்கு தங்குமிடம் இருக்காண்டெல்லாம் கேட்குறீங்க. எங்கள்கிட்ட தனியாக இல்லை, ஆனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்துள்ள நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு ஊக்குவிப்பு தொகை தாரம் தானே, நீங்கள் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். இன்னும் இடத்துல வீடு இருக்குது, இதில் ரூம்ஸ் இருக்குது என்று சொல்லி உதவி செய்வோம். வெங்கண்ட கஸ்டடியில் வச்சுருக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கடந்த கால அனுபவங்கள் அவ்வளோ நல்லா இல்லை. அதால் நாங்கள் வெளியில் அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுங்க. காசு தாரம் தானே, அதை மேனேஜ் பண்ணலாம். வேறு படித்து முடிய கோர்ஸ் முடிய எல்லாருக்கும் 100% வேலை வாய்ப்பு தருவீங்களா என்ற ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படுறது. கண்டிப்பாக தரலாம். எவ்வளவு பேர் நீங்கள் படித்தாலும் அவ்வளவு பேருக்கும் வேலை தரலாம். இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் இந்திரா குரூப்புக்கு தான் நடவுன்மெண்ட்டே இல்லை. விவசாயி நேராக கூப்பிடுவார், போய் நடலாம். கூட்டுறவு சங்கம் நேராக கூப்பிடும், போய் நடலாம். அதை விட முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் சொன்னேன் இந்த செஃப் கதை, சமையலை படிச்சுட்டு எல்லோரும் போய் ஹோட்டலில் வேலை செய்யல, ஹோட்டல் வச்சவனும் இருக்கான். நீங்கள் ஒரு மெஷினரியை சொந்தமாக வாங்கலாம். வாங்கி போட்டு என்னோட மெஷினும் இருக்குது, நான் நட்டும் தாரணுன்னு சொன்னால் அதில் ஒரு 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 போகத்துக்கு நீங்கள் 50 ஏக்கர் நட்டு கொடுத்தீங்கன்னா மெஷின் லீஸும் கட்டி அந்த வேலையெல்லாம் செய்து தரோம். மெஷினரியை லீஸிங்கில் எடுத்து தர வேலையை நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆரம்ப காசு தானே கட்டணும், அந்த காசை நாங்கள் அதை ஏதோ பேங்கோட கதைக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் கட்டியே எடுத்து தரோம். ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒவ்வொரு மிஷினோட நீங்கள் நிற்கிறது எங்களுக்கு பலம். நாங்கள் நாட்டு கொடுப்போம், நாட்டு கொடுக்கலே ஃபார்மருக்கு சொல்லுவோம், இந்த இடத்துல ஜெயக்குமார் நிற்கிறார் அவரை கூப்பிடுங்க, இந்த இடத்துல கீர்த்தனா நிற்கிறா இவாவை கூப்பிடுங்க, அவைகளுக்கு ஓடசை கொடுங்க, 10 ஏக்கர் 20 ஏக்கர் எல்லாரும் ஜெயக்குமார், கீர்த்தனா, குமார், கணபதி எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு வயலில் ஒரு 50 ஏக்கர் அடிக்க கிடக்குது. அப்படியெல்லாம் செய்யலாம். அது அடுத்த வாய்ப்பு. அதை விட அடுத்த வாய்ப்பு இருக்குது. எங்களை மாதிரி இந்திரா குரூப்பை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுவோம். உங்களோட இடத்துல ரிப்ளிகேட் பண்ணுவோம். ஆர்டர் எடுங்கோ, நாட்டு போடுங்கோ, பராமரிங்கோ, கொண்டே நட்டு கொடுங்கோ. உங்களுக்கு விரும்பினால் இந்த தொழில்நுட்ப உதவிக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு தேவைன்னு நினைச்சா, அல்லது தனியாக செய்ய பயமாக இருக்குது இந்திரா குரூப்ன்ற பேர்லேயே செய்கிறதுக்கு விரும்புகிறோம்லாம், அதுக்கெல்லாம் நாங்கள் ஓப்பன். எங்களுக்கு கடைசியில் இந்த அரிசி குத்துப்படும், அவ்வளவுதான். அது யார் குத்துற எப்படி குத்துறன்றெல்லாம் கதை இல்லை. பேரும் புகழும் பணமும் அது தன்னால் வார நேரம் வரும். அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ண தேவையில்லைன்றது எங்களோட கன்செப்ட். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாகவே கொடுக்குறோம். நாங்கள் ஒன்றையுமே மறைக்கிறது இல்லை, மறைச்சு பிரயோசனம் இல்லை. இலங்கையில் 25 லட்சம் ஏக்கர் கிடக்கு. நாங்கள் மட்டும் ஒரு மஹிந்திரா டிராக்டர் வச்சோன்னா எப்படி 25 லட்சம் ஏக்கரை உழலாமன்ற கதை தான். இங்கேயும் 25 லட்சம் ஏக்கர்லேயும் குறைஞ்சது ஒரு 15 லட்சம் ஏக்கர் நடவுக்கு வருதுன்றாலே இப்போ இருக்கிற டீம் அலையிலாது. குறைஞ்சது ஒரு 10,000 பேர் நடுக பழகணும், 5,000 மிஷின் நிற்கணும், நின்றா தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஸோ இதில் யாரையும் அடித்து குத்தி அல்லது ஏமாற்றி இதில் நீங்கள் செய்தாலும் நாங்கள் வயல் விளக்க கூப்பிட்டீங்கன்னா வருவோம். என்னென்ன எல்லாம் போட்டியாளர்கள்ன்றதே இங்கே இல்லை, எல்லாருமே பார்ட்னர்ஸ். ஏற்கனவே இப்போ எங்களோட வேலை செய்கிற பார்ட்னர்ஸையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். நிறைய பேர் செய்கிறாங்க. கோணாவில் நிரோஷன் தம்பியாக்கள் செய்கிறாங்க, டிரிஜனாக்கள் செய்யணும் என்று சொல்லி நிறைய பேர். மட்டக்களப்பில் ரோஷாந்த், மட்டக்களப்பில் அம்பாறையில் சிவானுஜன், திருவண்ணாமலையில் ஒரு அண்ணா இருந்தவர், அவர் இப்போ ஒரு கொஞ்சம் வெளியில் நிற்கிறார், அவர் திரும்பி வருவார். எல்லாரையும் அப்படி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். அப்படி தான் முறை எங்கடே. அப்போ அதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வித்தியாசமான இடங்கள்லேருந்து வந்தால் இப்போ மட்டக்களப்பில் அம்பாறையில் சிவானுஜன் செய்து அம்பாறையில் நீங்கள் செய்யலான்னு இல்லை. அம்பாறையில் சிவானுஜன் அம்பாறையில் எத்தனை லட்சம் ஏக்கர் கிடக்கு. சிவானுஜனால் 200 ஏக்கர் அடையலும். நீ அடுத்த குறிச்சி எடுக்கும். சிவானுஜன் கொக்கட்டி சொல்லியை பார்த்தா நீங்கள் எல்லா வழியை பாருங்க. அம்பாறையில் ஒரு ஆள் சம்மாந்துறையை பார்த்தா அடுத்த ஆள் இன்னொரு ஏரியாவை பாருங்க, திருக்கோயில் பக்கத்தை பாருங்க. அது பிறகு திருக்கோயிலுக்குள்ளேயும் ஒரு கண்டமாக ஒவ்வொருத்தர் பார்க்கலும். ஏன்னா எல்லாரும் ரோட்டில் டீசலை கறியாக்கி ஓடுறதுக்கே நாங்கள் ஃபார்மர்கிட்ட காசு வாங்கணும், ஏன் அவனை பொட்டாண்டி ஆக்கணும். இப்போ எல்லோரும் இப்படி வந்துட்டோம்னு சொன்னால் ஃபார்மருக்கு காலப்போக்கில் 50,000 விட குறைச்சி செய்யக்கூடிய மாதிரி கூட வரலாம். ஏன்னா இது நல்லா கிளஸ்டர் ஆகிட்டேன்னு சொன்னால்
அவரவரே செய்யலாம் தான். இப்போ ஒரு 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 கம்பெனியாக இருந்து கொண்டு டிராக்டரில் வச்சு உழுவுறேன்னா தான் ஒரு ஏக்கருக்கு 10,000 வாங்கணும். அங்கங்கே நிறைய பேர் டிராக்டரோட நின்று பூரண அறிவோடு நிற்பாங்க, 7,000 7,500 ரூபாய்க்கு உள்ளலாம். இப்போ அதுதான் நடக்குது. அதுதான் இதுக்கு உதாரணம். அதைத்தான் நாங்கள் அடையிறதுக்கு பார்க்குறோம். நீங்கள் அதில் தெளிவாக வெளியில் போகணும், ப்ளஸ் சர்டிஃபிகேட்டோட போகணும். உனக்கே நான் 5,000 தரணும்னு சொல்லி விவசாயி யாரும் கேட்டா, இப்போ எங்களுக்குள்ளால் போகலாம் கேட்க மாட்டேன். நீங்கள் தனியாக போய் செய்ய வழி கிடைக்க, உனக்கே நான் 5,000 தரணும், நாள் சம்பளம் 3,000 தானே போகுதுன்னு யாரும் கேட்டால் அந்த சர்டிஃபிகேட் தூக்கி காட்டு. நான் சும்மா வரையில்லை, நான் இவ்வளோ காலம் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிருக்கிறேன். இந்திரா குரூப் படிப்பிச்சது, டிவிஸின் சர்டிஃபிகேட் இருக்குது, 3-4 இருக்குது. வேறு நாடுகளுக்கு போய் கூட அதில் நான் ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்ல இல்லைன்னா வேறு நாடுகளுக்கு போகிறத நாங்கள் ப்ரொமோட் பண்ண இல்லை. நாங்களே போவேணாமன்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்து உள்ளே நிற்கிறோம். அப்போ வேறு நாடுகளுக்கு போகிறத ப்ரொமோட் பண்ணல. உழைக்கணும் ஒருக்கா வெளியில் போய் தான் வரணுமெண்டா உனக்கு அதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நடுறதுக்கு ஆள் அனுப்பலாமான்னு என்னுடைய ஃபேஸ்புக் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கார், போய் பாருங்க ஒரு ஐயா. அவர் உண்மையாக தான் கேட்டிருக்காரு, அவர் சும்மா கேட்கல. அண்ட் அப்படி தான் நிலைமை இருக்குது. அங்கே ஆக்கள் இல்லை. அங்கே வட மாநிலத்து அண்ணாக்கள் அக்காக்கள்லாம் அங்கே வந்து நின்று வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆள் இல்லை விவசாய வேலை செய்கிறதுக்கு. போய் நின்று அங்கே போய் நட்டின்னு சொன்னால் விசா காசு, போய் வந்த காசு எல்லாத்துக்கும் மேலால் லாபத்தோட இங்கே வருவாய் திரும்பி. அப்படியெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ 100% உங்களுக்கு சொல்லாட்டி நான் ஓரளவுக்கு பெரும்படியான விஷயங்களை சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். தங்குமிடம் சரி, படிப்பு எப்படி இருக்க போகிறதுன்ற சரி. சில நாட்களில் இதை விட்டுட்டேன் நான். சில நாட்களில் சாட்டர்டே சண்டேயும் படிப்பும் இருக்கும், வேலையும் இருக்கும். அதுக்கு அளவான லீவு பின்னால் வழங்கப்படும். இந்த 6 மாதமும் வேலை இல்லை தானே. எப்படியோ நாங்கள் இந்த நாட்களுக்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே நிற்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டை போய் ஒரு 5 நாள் நின்றுட்டு வர போகிறேன், 4 நாள் நின்றுட்டு வர போகிறேன்றதெல்லாம் பிறகு பாசிபிள். ஏன்னா பிறகு நாங்கள் வயல் பார்க்குறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். பிறகு வீடர் அடிக்கைகளில் தான் உங்களுக்கு அடுத்த வேலை வேறும். புல்லுக்கு இப்போ களை கட்டுப்படுத்தி அடித்து கொடுக்கணும். அது சம்பளத்தோடையே நாங்கள் அடித்து கொடுப்போம். அப்படியான வேலைகள் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். பெருமையான விடயங்கள் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். இதுக்கு கீழே இருக்கிற அப்ளிகேஷன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் இணைய விரும்புகிறாக்கள் இணைஞ்சு கொள்ளலாம். இந்த விழா நடக்க போகிறது கிளிநொச்சியில் திருவையாறு எங்கள் நாட்டு போடுற பண்ணையில் தான் மெயின் பண்ணி இருக்கும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வேறு இடத்துலேருந்து வந்து வர பழகிறாக்கள் எல்லாம் பழகுவீங்கள். திரும்ப அந்தந்த மாவட்டங்கள்லேயே உங்களுக்கான வேலைகள் வழங்கப்படும். நீங்கள் திரும்ப கிளிநொச்சியில் வந்து நின்றால் வேலை செய்யணுமென்னு இல்லை. முக்கியமான கேள்வி கேட்குற எல்லாரும் ஒரு சீசனுக்கு தானே என்ன 1-2 மாதம் தானே 5,000 10,000 படி உழைக்க போகிறோம், மிச்ச நாளுக்கு என்ன நேரம்னு சொல்லி நல்ல கேள்வி உண்டு. இந்த கேள்வி முதல்ல ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்தது. என்னென்று 2 மாதம் உழைச்சா 6 மாத சம்பளத்தை 12 மாத சம்பளத்தை கொடுக்க போகிறோம்னு சொல்லி. ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் தான் ஒவ்வொரு சீசன். இப்போ கிளிநொச்சியை பார்த்தீங்கன்னா கனகராயன்குளம் தண்ணி முறிப்பு எல்லாம் February 1ஆம் தேதியோட நடுகை ஸ்டார்ட் பண்ணினது, விதைப்பு ஸ்டார்ட் பண்ணினது. இரணமடு தொடங்கும் இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி. அப்போ அதுலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத வித்தியாசம் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே நட்டு தண்ணி முறிப்பு அந்த கரையெல்லாம் நட்டு இரணமடுக்கு வருவீங்க. இரணமடு நட்டு முடிகிற இரணமடு இஞ்சால ஸ்கந்தபுரம் அக்கராயன் குளங்கள் நட்டு முடிகிற கட்டத்தில் மட்டக்களப்பு நடுக தொடங்கும். நாங்கள் அங்கே போகலாம். திருவோணமலை நடுக தொடங்கும், அங்கே போகலாம். அப்படின்னு சொல்லி இப்போ ஏற ரவுண்ட் இந்திரா குரூப் ஒர்க் பண்ணுதுன்றது பார்க்க உங்களுக்கு தெரியுதல்லோ. அதுன்ற ரகசியம் இதுதான். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி மன்னர் சுத்த வித்தியாசமான ஆகலவங்கள். ஒரு பக்கம் பக்கத்து காணிக்காரம் வெட்டி கொண்டிக்கிறான், மற்றவன் விதைச்சு கொண்டிக்கிறான். எனக்கு அது விளங்கவே இல்லை. 2 வரைக்கும் மருந்தடிக்க போகுது ட்ரோன், விதைப்பு நடக்குது, பக்கத்தில் வெட்டுதல் நடக்குது. அப்போ அப்படியெல்லாம் நடக்கிறதால இது ஏற ரவுண்ட் வேலையாக கட்டாயம் பெறும். நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை பலப்படுத்துகிறோம், எவ்வளவு தூரம் போக ரெடியாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் இது வருடாந்த ரீதியான வாய்ப்பாக அமையும். முக்கியமாக இந்த வெளிநாட்டுக்கு போய்த்தான் காசு சேர்க்கணுமன்ற டீம் இனி நீங்கள் அந்த சிந்தனையை விடுங்கோ. நாங்கள் இங்கே விவசாயத்தில் வேலை செய்வோம், உழைப்போம். நாங்களும் உழைச்சி நீங்கள் உழைக்கிறதுக்காக தான் வெளியில் போகிறோம். கடனோ அல்லது சொத்து சேர்க்கவோ, அக்கா தங்கச்சி கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு சீதனம் சேர்க்கவோ ஏதோ ஒரு இல்லை. பணம் தான் இங்கே பண தேவை இருக்குது, என்னத்தை தாங்க வச்சாலும். அப்போ அந்த பணத்தேவைக்காண்டி சொந்த வீட்டை, சொந்த அப்பா அம்மாவை, சொந்த சகோதரங்களை, சொந்த சமூகத்தை விட்டுட்டு இப்போ யூரோப்பில் எவனுக்கு குண்டு போடுவான், மத்திய கிழக்கில் போய் எவனுக்கு அடிப்பானுன்றெல்லாம் தெரியாது. அப்படியான ஆபத்தான நகரங்களில் நாடுகளில் போய் வாழ்ந்து தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு தலைமுறை யுத்தத்தை சந்திச்சிட்டோம். என்ன திரும்ப போய் செல்லுக்குள்ளேயும் பதுக்குள்ளேயும் பங்கர்களுக்குள்ள வாழ இல்லாது. அப்படி ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் இங்கே பணம் சேர்க்கணுமென்ற அந்த கேட்டகரியை வாழ்க்கையை நாங்கள் நிப்பாட்டணுமென்று பார்க்குறோம். வித் சஸ்டைனபிலிட்டி. உழைக்கணுமன்றதுக்காக டோசரை கொண்டு வந்து வயல் உழுது கொடுக்குறோமன்றதுக்கு நாங்கள் வலிக்கிறே இல்லை. நாங்கள் இதுக்கு பின்னால் நிறைய சமூக மாற்றங்களுக்கு, நாங்கள் புரட்சிகரமான மாற்றங்களுக்கு பின்னால் நீங்களும் புரட்சியாளர்களாக இருக்கிறீங்கன்றதை மறந்துடாங்க. அதெல்லாம் என்னென்னு சொன்னால் மருந்தை குறைக்கிறோம், பசலையை குறைக்கிறோம்,
மருந்தே இல்லாமையே ஆக்கலாம், பசலையை குறைக்கலாம், மருந்தை இல்லாமையே ஆக்கலாம். இந்த வேறு நாடுகளெல்லாம் இப்படி தங்கி இருக்க தேவையில்லை. மண்புழு உரத்தில் மட்டும் அப்படி நெல் செய்கிறேன்னு சொல்லி நம்மளோட மை ட்ரீம் கார்டன் சுசாந்தனோட ஒரு ரிசர்ச் போய் கொண்டிருக்கு. கட்டாயம் அதையும் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் பசலை இல்லாமல் நெல் செய்ய வச்சுருவோம். வி ஆர் ரீரைட்டிங் படியை நாங்கள் ரீரைட் பண்ணுறோம். எப்படி அதன் அப்டேட்டுகள்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் எதிர்காலத்தில் எங்களுக்கான அங்கீகாரமும் வழங்கப்படும். இப்படி நாங்கள் செய்து கொண்டு போய்க்கல. அப்போ இதில் பங்காளர் ஆகிறீங்க. நாங்கள் ஒன்றும் கல்லுடைக்கையில் கோயில் கட்டுறோம், அதை நினைச்சு வந்தோம்னா சரி. நன்றி. வேறு ஏதாவதுன்னா இதில் கமெண்டில் கேளுங்க, அதையும் சேர்த்து வரும் வீடியோவோட.